பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கிற என்னோட கருவேப்பிலை ப்ரான் ரெசிபி நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம சில மசாலாஸ் வந்து வறுத்து அரைக்க போகிறோம். இதை தாண்டி எந்த ஒரு மசாலா பவுடருமே நான் ஆட் பண்ணல. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மிளகை தாண்டி எந்த ஒரு வரமிளகாயோ இல்லை மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்த பொருள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த பொருளெல்லாம் வறுபட்டு வரும்போது நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியண்ட் நல்லா கருவேப்பிலை, நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அப்படியே நம்ம கமன்னு ஸ்மெல் வரும், நல்லா வாசனை வருங்க. அப்படியே வீடே வந்து சூப்பராக என்னடா சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு நல்ல கமன்னு ஸ்மெல் வரும். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா பொடிஞ்சு வரும். நல்லா என்ன சொல்கிறது, நல்லா வறுத்துட்டு அந்த கையில் எடுத்திங்கனாலே நம்ம கையில் நசுக்கும் போதே நல்லா பொடியாகிடும். ஸோ அந்தளவுக்கு கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வறுத்தாச்சு. அவ்வளோதான். இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய், இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாகவே சமைக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கம்மியான எண்ணெயில் செய்யலாம். பட் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில், ஒரு 2 கரண்டி ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை வந்து 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி நான் போட்டுக்கிறேன், சும்மா ஃப்ளேவருக்காக தான். இது பெருசாக காரம் எதுவும் கொடுக்காதுங்க. இந்த டிஷ் வந்து கருவேப்பிலைனால பார்க்குறக்கு வேணால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக லைக் கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். டார்க் க்ரீனாக தான் இருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனால் இது சுத்தமாகவே காரமாகவே இருக்காது. நம்ம ஆட் பண்ணுற மிளகு பொறுத்து தான் காரம், அதை தாண்டி வேறு எந்த காரமுமே இதில் இருக்காது. ஸோ அந்த கலர் மட்டும் அப்படி இருக்குமே தவிர பெருசாக காரம்லாம் இருக்காதுங்க. இப்போது அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு ஒரு 2 கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டை வந்து நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடிச்சிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பவுடர், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த மசாலாவை தாண்டி நான் வந்து மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ண போகிறது கிடையாது. பட் ப்ரான் கழுகும் போதே நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுகி தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்ம பண்ணுற இந்த ரெசிப்பியில் வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. மஞ்சத்தூள் மட்டும் கிடையாது, எந்த ஒரு மசாலா பவுடருமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது, இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை தாண்டி. ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வறுத்தது தான், அதனால் ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாங்க. லைட்டாக வதக்கிட்டு அதில் நம்ம கழுகி வச்சுருக்க ப்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். பிகாஸ் ப்ரான்ஸே வந்து தண்ணி விடும். அது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் இது வந்து ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு ட்ரையாக பண்ணுற ரெசிபி தான். ஸோ இது ப்ரானை வந்து அப்படியே இது கூடயே வந்துட்டு அப்படியே வணக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். உங்களுக்கே தெரியும் ப்ரானோட குக்கிங் டைம் வந்துட்டு 4 மினிட்ஸ் தான். அதனால் ரொம்ப வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிப்பியை. இப்போது இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வதக்கிட்டு இருந்தேன்னா 4 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் அப்படியே அதை வந்து கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா சுருண்டு வந்துடும். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சுருண்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிஷ் நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா நீங்கள் டைமர் கூட வச்சுக்கலாம் இஃப் யூ ஆர் அ பிகினர்.
அவ்வளோதாங்க. டடாங்கிறக்குள்ள ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரெசிபி. எப்போவுமே செய்கிற மாதிரி யூஷுவலாக செய்யாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியில் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.